ஈறான வல்லின மெய்கள் நட்பெழுத்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இணை எழுத்து அப்படின்னா திண்ணமான நெடுவெழுத்துக்களை நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம உயிரை பார்த்தோம், மெய் பார்த்தோம், உயிர்மெய் பார்த்தோம், அதோடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப பேசிக்கல் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களுடைய அடுத்த வகையான நம்ம வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அது ஏ யா ஆ எழுத்து மொத்தம் 5 எழுத்து. இது இல்லாமல் நம்ம சுட்டு எழுத்து அப்படிங்கிறது பார்த்தோம். எழுத்துக்களுடைய அடுத்த வகையான வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல இது ரெண்டும் தமிழில் வினாவுக்கு முதலில் வருவதால் இது முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இரண்டும் வினாவிற்கு இறுதியில் வருவதால் இது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதலில் வரும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரு வினா எழுத்து. மொத்தம் வினா எழுத்துக்கள் 5. இப்போ நம்ம வந்து இந்த பாகுபாட பார்க்கணும். சரியா? ஸோ எழுத்துக்கள் நம்ம அடுத்த வினா எழுத்துக்கள் பக்கமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். சரியா? சார்பு எழுத்து மொத்தம் 10. வினா எழுத்து மொத்தமாக சார்பு எழுத்து மொத்தம் 10. மொத்தம் 10. சரியா? என்னென்ன அப்படின்னா உயிர், மெய், ஆயுதம், உயிர்மை, ஆயுதம். ஸோ உயிர் அளவெடை அப்படின்னு சொல்லுவோம். உற்று அப்படிங்கிறதையும் அளவெடை. ஸோ அளவெடைகள் மொத்தம் 2. இந்த சார்பு எழுத்துக்களை வகையில் நம்ம பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் உச்சிய லிகரம் அண்டு உருவாரம். சரியா? இதுக்கப்புறம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உச்சிய லிகரம் உயிர்மை நம்ம இதுமாதிரி பார்த்தோம். உயிர்மை என்ன, மெய்மை என்ன, உயிர்மை என்ன, அதோட வகைகள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் எழுத்துக்களுடைய வகைகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் உயிர்மை, ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன போது 216 + 30 + 1 அப்படிங்கிறது சேர்த்து 247 எழுத்துக்கள் வகைகளை பார்த்துட்டோம். இப்போ உயிர்மை, ஆயுதம் இது அவங்க பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம சார்பு எழுத்து வகைகள் 10 அப்படிங்கிறதுல உயிர்மையும் இருக்குது, ஆயுதமும் இருக்குது. இதுக்கப்புறம் உயிரில் அளவடைகள் 2. ஸோ இதில் கீழே அப்படிங்கிறத பார்க்கணும். இது நம்ம வகைகளை பார்க்கணும். சரியா? ஸோ இந்த 10 முதல்ல எழுதிக்குவோம். உயிர்மை, ஆயுதம், உயிர்வலை, ஒற்றமலை, குற்றியலுகரம், குற்றியலுகரம். இதில் குருக்கங்கள் அப்படின்னு வந்து குருக்கங்கள் அப்படிங்கிறது 4. குருக்கங்கள் எத்தனை? 4. ஸோ என்னென்ன அப்படின்னா ஐகாரம், ஔகாரம், மகர குரு, அப்புறம் ஆயுத. முதல்ல கால் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா? ஸோ போர்டில் இருக்கக்கூடிய குருக்கங்களை முதல்ல என்ன சார்பு எழுத்துக்கள் 10 அப்படிங்கிறத முதல்ல கால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் 10 அப்படிங்கிறதுல என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம சார்பு எழுத்தாக பார்க்க முடியும். ஸோ சார்பு எழுத்து 10 அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை சார்பு எழுத்து விரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உயிர்மை மொத்தம் நம்ம எதுவுமே பார்த்தோம். உயிர்மை அப்படிங்கிறத 247 அப்படின்னா ஆயுதம் 8 இடங்கள்ல அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அளவடைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான அளவடைகள். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழப்போட 21 இடங்களையும் இது வந்து 42 இடங்களையும் 47 இடங்களையும் உச்சிய லிகரம் 37 இடங்களையும் உச்சிய லிகரம் 36 இடங்களையும். அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 6 × 6 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உச்சிய லிகரம் பார்க்கலாம். சரியா? ஸோ குருக்கங்கள் அப்படிங்கிறது 3 இடங்கள் வரும். இது 2 இடங்கள்ல தான் வரும். ஏன் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு குருக்கங்கள் அப்படிங்கிறது அவகார குரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சொல்லுக்கு முதலில் மட்டும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம இந்த சார்பு எழுத்து வகைகளில். ஸோ மகர கர்க்கம் 3 இடங்களில் வரும். ஆயுத குருங்கு 2 இடங்கள் வரும். மொத்தம் 369 இடங்களில் இடங்கள் வருவதால் சார்பு எழுத்து விரி என அழைக்கப்படுவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 360. இதோடைய நம்பர்ஸ் நம்ம தேவையில்லை, எத்தனை கால் பண்ணி வச்சுக்கோங்க. சார்பு எழுத்து விரி அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா எத்தனை இடங்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம சார்பு எழுத்து விரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ இந்த சார்பு எழுத்துக்களுடைய விரிவுகளை நம்ம 1 by 1 பார்ப்போம். அதை நம்ம உயிர்மை ஆவதற்கு பார்ப்போம். அடுத்த கிளாஸில் அளவடையிலேருந்து ஆரம்பித்து மற்ற இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 8 வகையான சார்பு எழுத்துக்கள் என்னென்னா அது எப்படி என்னென்ன இடங்களில் வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் வரும். தேங்க்யூ.